கடவுள் இருக்கிறாரா? அந்த அரசனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்ததில் வியப்பில்லை. அந்த சந்தேகம் ஒன்றும் புதிதானதல்ல, ஆனால் புதிரானது. இந்த உலகில் மனித சமுதாயம் சிந்திக்கத் துவங்கிய அன்றிலிருந்தே இந்த சர்ச்சை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றும் கூட அந்த விவாதத்துக்கு குறைவில்லை. அது என்ன விவாதம்? ஆஸ்திக நாஸ்திக விவாதம். அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் அது. அப்படி ஒரு சந்தேகம் இந்த அரசனுக்கும் வர அதை தீர்த்து வைக்க வந்தார் பண்டிதர் பத்மநாபன். கையில் ஒரு பசு மாட்டுடன் வந்திருந்த பண்டிதர் பத்மநாபனை நோக்கி அரசன் கேட்டான். பண்டிதரே, உமது கையில் உள்ள பாத்திரத்தில் இருப்பதென்ன? பால். அதன் நிறம் என்ன? வெள்ளை. இந்த பாலை எது கொடுத்தது? காராம்பசு. காராம்பசு என்றால் கருப்பு நிற பசு. பாலை தந்த காராம்பசு எதை உணவாக உண்கிறது? பச்சை நிறமுள்ள புல்லை உண்கிறது. அரசனுக்கும் பண்டிதர் பத்மநாபனுக்கும் இடையே உரையாடல் முடிந்தது. பண்டிதர் பேசத் துவங்கினார். எவன் பச்சை நிற புல்லை கருப்பு நிற பசுவுக்கு உணவாக கொடுத்து கருப்பு நிற பசுவின் மடியிலிருந்து வெண்மை நிற பாலை தருகிறானோ அவன்தான் கடவுள். கடவுள் என்ற ஒருவன் இருப்பதால் தான் இந்த மாற்றம் என்றார் பண்டிதர். அரசர் பண்டிதர் பத்மநாபனை தலை வணங்கி உண்மையை ஏற்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.